வணக்கம். தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல இன்னைக்கு சுவாரஸ்யமான நியூஸுகள்லாம் என்னென்ன பார்க்க போறோம். ஏன்னா ஐரோப்பியர் வருகைக்கு அப்புறம் ஐரோப்பியர்கள் வருகைன்னு இல்லை, ஐரோப்பியர்களை விருந்தினர்களாக கூப்பிட்ற நிலைமைக்கு நம்ம முன்னேறிட்டோம். ஸோ ஐரோப்பியன் கவுன்சிலேருந்து வந்த பிறகு அவங்களுக்கும் நமக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. வரலாறு காணாத ஒப்பந்தம். ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு 92% ஆஃப் பொருள்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஐரோப்பியர்கள் இருக்க 27 நாடுகள்ல வரியே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாலையும் ஐரோப்பியோட பொருட்கள் 90%க்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதோட நியூஸை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது 131 பேர் கொடுத்தாங்க. தமிழகத்துல யாராருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்தாங்க, பிரபலமானவர்களுக்கு கொடுக்காம அவங்க ஃபேஸே நமக்கு தெரியாது. அதாவது தரத்தை அது மட்டும் இல்லாம தரத்தை மட்டும் வச்சு இல்லாம அவங்களோட தகுதிகளை மேம்படுத்தி அவங்க நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் பணியாற்றினாங்க, கலையில, அறிவியல்ல, மருத்துவத்துல. ஸோ அதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்ல இருக்கிற இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் வார்ஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நார்த் கொரியா சொல்ல கேட்காம ஏவுகணையை விட்டு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால யாருக்கு பயம் வருது அப்படின்னா, வேர்ல்டுல உலகத்துல எல்லாருக்கும் பயம் வருது. அதே மாதிரி ஜப்பான் பக்கத்துல இருக்கிற ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு அவங்களுக்கும் ஒரு பயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே உலகத்துல ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. அதனால சொல்றேன். ஸோ ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நியூஸ். ஸோ இப்போ பட்ஜெட் வரப்போகுது. February 21 பட்ஜெட்டு. அதே 29 ஜனவரி 29 எக்கனாமிக் சர்வே வந்துடும். யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாம் படிச்சிருவீங்க. நம்மளும் பார்ப்போம். எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் எல்லாமே பார்ப்போம். அப்புறம் நம்மளோட சட்டமன்றங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு. அரசியல் நியூஸ் எதுவுமே பார்க்க போறது இல்லை. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்ப்போம். வாங்க இன்னைக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 93% இந்திய பொருள்களுக்கு வரியே இல்லை. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் நேஷன், அதாவது யூரோப்பியன் கூட்டு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. 27 நாடு இதுல இந்த கூட்டமைப்புல இருக்கு. 27 நாடு. இதுல இருந்து யாரு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா, இங்கிலாந்து தனியா எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூரோ ருபீஸ்ங்கிற மாதிரி நாங்க தனியா வச்சுக்கிறோம். லண்டன் டாலரு, அப்புறம் இங்கிலாந்து டாலருங்கிற மாதிரி அவங்க தனியா போயிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 93% இந்திய பொருட்களுக்கு வரியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இது மிகப்பெரிய விஷயம். ஓகே. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது வரைக்கும் மோடி கவர்மெண்டா சொல்லி சுதந்திரம் வாங்கின பிறகு இவ்வளவு பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்திய ஐரோப்பிய யூனியனுடைய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதனால இதன்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருள் இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சு யூரோப் கண்ட்ரிக்கு போறது இருந்துச்சுன்னா 93% பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் வரி எதுவும் விதிக்கப்படாது. இது பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாங்க, பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி இறக்குமதி, இந்தியாவுல ஐரோப்பிய பொருள்களிலிருந்து இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு 90% பொருட்களுக்கு 10 ஆண்டு காலத்துக்கு இந்தியா வரியே கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு வரி எதுவும் விதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தில்லியில இந்த 77வது குடியரசு தின விழா யாரு நமக்கு விருந்தினராக பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கும் இந்திய அழைப்பு விடுத்தது. அந்த ஐரோப்பிய தலைவர்கள் 2 பேர் வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நானும் உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்கு தப்பா பண்ணியிருந்தீங்கன்னா நான் பதில் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பாக உயர்நிலை பிரதிநிதிகள் இந்தியா வந்திருக்காங்க. ஓகே. ஐரோப்பிய ஆணை தலைவர் இதிலே சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் 2 பேரும் இதுல இருக்கு. ஓகே. கமெண்ட் பண்ணுங்க. 90% பொருட்களுக்கு வரி இல்லை, 30% ஐரோப்பிய யூனியன் பொருட்களுக்கு மட்டுமே வரியை இந்தியா நீக்குது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பொருள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல எந்தெந்த பொருள் தெரியும் இல்லையா? அதாவது வாகனங்களுக்கு ஒயின் ரகங்கள், மதுபானங்கள், பீர், ஆலிவ் எண்ணெய், கிவி பழம், பேரிக்காய், பழச்சாறு, ரொட்டி, பிஸ்கட்டு, பாஸ்தா, சாக்லேட்டு, ஸோ பிரியாணி, அதாவது செல்ல பிராணிகள், உணவு வகைகள், ஆட்டிறைச்சி, மற்ற இறைச்சி வகைகள்லாம் 33% 150% வரை வரி விதித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூனியன் பொருட்களுக்கு
இந்தியா வரிச்சலுகை அளிக்கும். ஓகேவா? இதுல வந்து 33 150% வரி இருந்தது. இனிமேலுக்கு வரி எல்லாம் இருக்காது அப்படின்றாங்க. 10% அளவுக்கு வரியை குறைக்க உள்ளதும் ஆண்டுக்கு 2.5 லட்சம் கார்கள் என்ற ஒதுக்கீடு அடிப்படையில் இது நடக்க போகுது. இதெல்லாம் படிப்படியா தான் குறைய போகுது. ஸோ இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ், பாத்துக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றிலிருந்து அரசியல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 தொடங்கி புதன்கிழமை தொடங்கி 2 கட்டங்களாக நடைபெறுது. ஸோ என்னைக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 29 பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுவாங்க. அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம என்ன மேற்கொண்டுனா இதுவரை 9வது தடவை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. ஓகேவா? பொதுவா பட்ஜெட்ல என்ன கொடுக்குவாங்க? அல்வா தான் கொடுக்க போறாங்க இந்த வாட்டியும். ஸோ மற்ற ஒன்றும் இல்லை, 39 கட்சிகள் பிரதிநிதிகள் உட்பட 51 பேர் பங்கேற்கிறார். முதல் கட்டம் கூட்டத்தொடர் பிப்ரவரி 11 வரைக்கும், 2ஆம் கட்டம் மார்ச் 9 வரைக்கும் இது நடக்க போகுது. மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2 வரையும் இது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன? நேத்தி நகையோட ரேட்டு 1,20,200 இருந்தது. இன்னைக்கு 520 ரூபா குறைஞ்சு 1,19,680 ரூபா வந்திருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல? ஆஷா பணியாளர்கள் போராட்டம். ஓகேவா? இந்த ஆஷா பணியாளர்கள் போராட்டம் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வந்து இந்த கோவிட் டயத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இவங்க ஆஷா பணியாளர்கள். இவங்க எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நியமிக்கப்பட்டவங்க தான் ஆஷா பணியாளர்கள். ஓகேவா? அக்ரிடேட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஆஷா அப்படின்னா அக்ரிடேட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ். அக்ரெடிட்டட். ஓகேவா? அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ். சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது தான் ஆஷா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீமேல் ட்ரைன்டு சோசியல் ஹெல்த் சர்வீஸ்க்காக கொண்டு வர்றவங்க தான் இவங்க. எப்பயிலேருந்து இந்த இதுல வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா வர்றதுனாலும், ஆனா இவங்களுக்கு இன்னும் நிரந்தர பணி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக போராடுறாங்க. இந்த ஆஷா சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் ட்ரெயின்டு ஃபீமேல் கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் இந்தியன் நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமா இவங்களை ரெக்ரூட் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் ஹெல்த் மிஷன். ஓகே. இவங்களுக்கு ஏஜ் வந்து 25-45 வயசு உள்ளவங்களுக்கு லோக்கல் உமனை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு வேலையை கொடுக்கறதா. இவங்களுக்கு பணியாளர்கள், ஆஷா பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் பண்றாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது போதும். இது 2வது. இது ரொம்ப முக்கியம், நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல முக்கியம். என்ன அப்படின்னா, இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அவங்களுக்கு வேக்சின் போடுறதா. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வேக்சின் போறாங்க. அந்த வைரஸோட பேர் என்ன, கருப்பை புற்றுநோய் எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செர்விக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுலதான் செர்விக்ஸ்னு. HPV திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக தருமபுரி, பெரம்பலூர். அந்த வைரஸோட பேர் என்ன அப்படின்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதனாலதான் செர்விக்கல் வைரஸ் வருது. அதாவது செர்விக்கல் வைரஸ்ங்கிறது கருப்பை வாய் புற்றுநோய். இதுக்கு தடுப்பூசி 4 மாவட்டங்களை இப்போதைக்கு போடுறாங்க. எங்கன்னா தருமபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, அரியலூர். அதிகமா பாதிக்கப்படுற மாவட்டம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரம்பலூர். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இதுவும் தெரியணும். மொத்தம் 4 மாவட்டங்கள 30,250 குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குறாங்க. ஓகே, இதுதான் மெயின் நிகழ்ச்சி. ஸோ இதுக்கு எவ்வளவு தூரம் செலவு பண்ணாங்கன்னா 38 கோடியில தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் புற்றுநோய் தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை 120 கோடியில் தரம் உயர்த்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பார்க்க போறது வைரஸ் பேர் என்ன அப்படின்னா பாப்பிலோமா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2-3 தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு. ஏன்னா சுற்றுலா மூலியமா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட வருமானங்கள் வந்துகிட்டே இருக்கு சுற்றுலாத்துறைக்கு. ஏன்னா இங்க வந்து ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு,
கும்பகோணம் போன்ற ஏரியாக்கள்ல என்னென்ன இருக்கு, கோவில்கள் நிறைய இருக்கு, ஆன்மீக சுற்றுலா. ஸோ அதுக்கப்புறம் கடற்கரைகள்லாம் இருக்கு. ஸோ இது அனைத்தும் பார்க்கும்போது மலைகள்லாம் இருக்கிறதுனால ஸோ நமக்கும் வந்து ஏகப்பட்ட கல்ச்சரல் ஓரியன்டா நம்மளும் மாமல்லபுரம் இருக்கு, அப்புறம் தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையம் இருக்கு, சித்தனவாசல் இருக்கு, சோமனி. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. ஸோ முக்கடலும் சங்கமிக்கிற இடம். அந்த இடத்துலலாம் சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றுலாவோட மூலியமா வருமானம் நமக்கு அதிகமாக வருது. ஸோ அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான பெற்றது. பிப்ரவரி 2-3 தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு தமிழக அரசு தொடங்குது. ஓகேவா? எதனாலன்னா பொது மற்றும் தனியார் துறை முதலீடுகளை ஈர்க்க, சுற்றுலாத்துறையும் தனியார் முதலீட்டை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாநாடு நடக்குது. ஓகே. அப்புறம் இந்த கட்டுரை நமக்கு இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இல்லை, இது ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. இது என்ன அப்படின்னா, பத்ம விருதுகள் 131 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 131 பேர்ல நம்ம தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 14 பேர், 2 பேர் வந்து விபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, பத்ம விபூஷன், பத்மபூஷன், 2 பேர் பத்மபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். யாரா இருக்கு அப்படின்னா 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கலை, அறிவியல், சமூக சேவை, மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உட்பட இந்த துறைகள்ல இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த இதுல மருத்துவர் KR, தமிழகத்தை சேர்ந்த KR பழனிசாமி மருத்துவ பிரிவிலும், தொழிலதிபர் SKM மயிலானந்தம் சமூக சேவை பிரிவிலும் பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு 98 வயதிலும் அவர் சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால அதே இல்ல HC காண்டேவுக்கு மருத்துவ பிரிவிலும், எழுத்தாளர் சிவகங்கைக்கு இலக்கிய பிரிவிலும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல 13 விருதுகள், பத்மபூஷன் 2, பத்மஸ்ரீ 11. ஓகேவா? மொத்தம் 13 விருதுகள் தமிழ்நாட்டுக்கு பத்ம விருதுகள் இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. யாரா இருக்கு அப்படின்னா, நீலகிரி மாவட்டம் குஞ்சப்பனை குறும்பர் பழங்குடி. ஸோ இந்த வருஷம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, அதாவது பேர் கொடுத்துடலாம். இந்த வாட்டி பத்மஸ்ரீ வாங்கினவங்க யாரு, குறும்பர் இனத்தை சேர்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்கலாம். பேர் என்ன சொல்லணும்? ஓவியர் கிருஷ்ணன் கிட்னா. ஓகேவா? கிருஷ்ணன் தான் கிட்னான்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? கிருஷ்ணன் கிட்னா எந்த ட்ரைபிளை சேர்ந்தவர் அப்படின்னா குறும்பர் இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இல்லாம இந்த குறும்பர் ஓவியம் ஓகேவா எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். நீலகிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் கோத்தகிரி அருகே உள்ள குஞ்சப்பனை குறும்பர் பழங்குடியினர். அதுக்கப்புறம் நீலகிரியின் பாரம்பரிய ஓவிய கலையில் இது ரொம்ப சிறப்பானது, குறும்பர் ஓவியக்கலை. ஓகே. சரி, அப்புறம் சிற்பத்துல மிகவும் சிறப்பானது இது இப்ப சேலத்துல இருக்க அந்த பெரிய கோயிலை கட்டினது, முருகன் கோயில், மலேசியா இருக்கிற கோயிலை கட்டினது இவர் தான். 50 ஆண்டுகள் ஈடுபட்டோட பணியா இருந்த சேலத்தை சேர்ந்த ராஜா ஸ்தபதி பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஏன் திருவாரூரை சேர்ந்த பக்தவச்சலம் மிருதங்க வித்வான் பக்தவச்சலம் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 26 ஆண்டுகள் பணியேற்ற 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர் யார் அப்படின்னா, திருத்தணி முருகன் கோவில் மற்றும் அதன் உபய கோயிலுக்கு ஆன்மீக சொற்பொழிப்பு, அதாவது தேவாரம், திருப்புகழ், சைவ வழிபாடு மரபு இதெல்லாம் பாடினவர் யாருன்னா சுவாமிநாதன். அவருக்கு பத்மஸ்ரீ விருது. எதனாலனா தேவாரம் திருவாசகத்தை ஒவ்வொரு கோயிலையும் போய் பாடி அதோட சிறப்புகளை எடுத்து சொன்னதுனால. அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவமனை நல்ல ஒரு கோமாரி போன்ற நோய்கள்லாம் இயற்கை முறையில தீர்த்ததுக்காக ஸோ இவருக்கு யாரு, புண்ணியமூர்த்தி, மாடுகளை தாக்கும் பல்வேறு நோய்களுக்கு சித்த மருத்துவம் கொடுத்ததுனால புண்ணியமூர்த்திக்கு பத்மஸ்ரீ. அப்புறம் விளையாட்டு பிரிவுல பத்மஸ்ரீ விருது யாருக்கு அப்படின்னா சிலம்பம் பயிற்ச K பஜனிவேல். ஓகேவா? இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். ஸோ இவர் பஜனிவேல்ங்கிறவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலம்பத்தை 3000 பேர் ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ரீயாவே கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அது மூலயமா சிலம்பக்கலை வந்து மிகவும் பெருசா வளர்ந்துருக்கு. அதனாலதான். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த வாட்டி ஏகப்பட்ட பேருக்கு பத்மஸ்ரீ அவார்டு, மொத்தம் 131. இது தெரிஞ்சுக்குங்க. எத்தனை அப்படின்னா 5 பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் 13 பத்மபூஷன், அப்புறம் 113 பத்மஸ்ரீ. ஓகே, மொத்தம் 131 விருதுகள். அதேதான் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொன்னமோ அதேதான். ஐரோப்பிய யூனியனோட வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி பெருமிதம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்தது எத்தனை நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 27 நாடுகள். மொத்தம் ஐரோப்பிய யூனியனோட சேர்ந்தது 27 நாடுகள். யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லியிருக்கோம். அதாவது யூனியன் பிரதேசத்திலிருந்து நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்த 77வது குடியரசு தினாவுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பெயர் 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம்
நம்மளோட வர்த்தக ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2004 நம்ம ஐரோப்பியன் யூனியனோட ரொம்ப ராஜ உறவோட இருக்கோம். ஸோ இந்த ஐரோப்பியன் இவ்வளவு இந்த ஒப்பந்தம் நடைபெறதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆகிறதுக்கு நம்மளோட பயணம் எந்த அளவுக்கு நெடியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாப்பீங்க. ஓகே, எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா 27 நாடுகள் கொண்டதுதான் இந்த ஐரோப்பிய யூனியன். ஃபர்ஸ்ட் பேச்சு எப்ப தொடங்கினா 2007 ஆண்டு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை எப்ப இப்போதைக்கு யார் இருந்தா யூபிஏ கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுல இப்ப யாருன்னா மன்மோகன் சிங் அவர்கள் அப்போதைக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கிறப்போ இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 2013 நிறுத்தி வைப்பு பேச்சுவார்த்தை திருப்பியும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு 2022 ஆண்டு ஜூன் மாதம் இந்த பேச்சுவார்த்தை இரு தரப்பிலும் மீண்டும் தொடங்கி நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு. ஃபைனலுக்கு ஆனது எப்போ அப்படின்னா இப்பதான் 2026, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. ஓகேவா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஒப்பந்தம் சைன் வாங்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம யாரோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம் அதுவும் தெரியணும் இல்லையா. 2014 ஆண்டுல ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஓமன், நியூசிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகம், ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு போன்ற மொரீஷியஸ் ஆகிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆசியால உள்ள 10 நாடுகள், ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிருக்கிறோம். இப்போ ஐரோப்பியன் யூனியன் 27 நாடுகளோட நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். எத்தனை சதவீதம்னு பாத்தீங்க, 93%. ஓகே, அவங்க 90%. 22வது தடையற்ற வர்த்தக ஒப்பந்த கூட்டாளி. இப்போது நமக்கு எத்தனாவது? 22வது ஐரோப்பியன் யூனியன். இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் இருந்திருக்கோம். ஸோ 2024-25 நிதியாண்டில் ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் மொத்த சரக்கு வர்த்தகம் 12.47 லட்சம் கோடியாக இருந்தது. ஸோ $136 பில்லியன், ஏற்றுமதி 7 லட்சம் கோடி. ஓகேவா, இறக்குமதி பாத்தீங்கன்னா 12.47, ஏற்றுமதினு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி. ஸோ இந்த அளவுக்கு இது ஃபேக்ட்ஸ் தேவையில்ல. ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா, ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மட்டும் ஒன்றும் இன்னைக்கு உட்காந்து பேசி முடியல. கிட்டத்தட்ட 20 வருஷம் போராட்டம், 19 வருஷம் போராட்டத்துக்கு பிறகுதான் இது நடந்திருக்கு. ஸோ நமக்கு சிறப்பு வந்தவங்க நம்ம பிரசிடென்ட்டை பார்த்து வாழ்த்து சொன்னதுதான். அப்புறம் இந்திய எரிசக்தி துறையில் ரூபாய் 46 லட்சம் கோடி முதலீடு பண்ண போறதா இந்த வாட்டி சொல்றாங்க. எங்க அப்படின்னா இந்திய எரிசக்தி துறையில் $500 பில்லியன், 46 லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடு வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுலன்னா கச்சா எண்ணெய் சுத்திகரிப்புல உலகின் மிகப்பெரிய மையமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும். அதாவது LNG. இப்ப ரீசெண்டா நம்ம இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட நம்ம என்ன பண்ணிட்டோம், LNG ஒப்பந்தம் பண்ணிட்டோமா, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு யாரு அதிகமா இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார் நாடு. அதுக்கப்புறம் யாரோட நம்ம பண்ண போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த ட்ரில்லியன் நம்ம வளரணும், LPG ஏற்றுமதி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அதுதான் இது. சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதியில் உலகில் முதல் 5 நாடுகள் ஒன்றாக இந்தியா விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. 230ஆம் ஆண்டுக்குள் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை முதலீட்டில் $100 பில்லியன் 9 லட்சம் கோடி. ஓகேவா, $100 பில்லியன் 9 லட்சம் கோடிக்கு அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டு வருது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம LNG தேவை இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வர்ற நிலையில 15% LNG மூலம் பூர்த்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 70,000 கோடி மதிப்பிலான திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராக் ஏசியா கப் சென்னை 2026 ஓபன் பண்றாங்க. முதல்ல இது நடக்க போகுது. எங்க அப்படின்னா ட்ராக் ஆசியா கோப்பை சைக்கிள் பந்தயம் தமிழகத்துல முதல்ல நடக்க போகுது. யார் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் நடத்துறாங்க? விளையாட்டுத்துறை. ஓகேவா, தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலயமா, தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலமா நடக்குது. எத்தனை நாடு கலந்துக்கிறாங்க இந்த ட்ராக் ஆசியா கோப்பை சைக்கிளிங்னா? 11 நாடுகள், 70 சர்வதேச போட்டியாளர்கள், 50 இந்தியர்கள் பங்கேற்கிறாங்க. ஓகே, இதுல பரிசு தொகை என்ன அப்படின்னா 9.15. ஸோ எத்தனை போட்டிலாம் இருக்கு பாருங்க. ஸ்பிரிண்டரு, தனிநபர் பர்ஷூட்டு, டீம் பர்ஷூட், 1 கிலோமீட்டர் டைம் ட்ரையல், கெய்ரின். ஸோ இதெல்லாம் இதுல டைப்ஸ் ஆஃப் சைக்கிளிங்ல இதெல்லாம் இருக்கு. ஓகே, இது தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. இதனால ஜப்பான், சவுத் கொரியா என்ன ஆச்சு, ஸ்திரத்தன்மை இல்லை நாட்டுல. ஸோ பதற்ற சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அணுசக்தியால் இயங்கும் தன் நீர்மூழ்கி கப்பலை, அதுக்கப்புறம் ஹைப்பர்சானிக் ஏவுகணையும்
அப்புறம் இரண்டாவது பெரிய ஏவுகணை சோதனை இதுதான், பாலிஸ்டிக் மிசைல் எல்லாமே சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற என்ன, பெண்களுக்கு ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, ஓகேவா, உமன் எம்பவர்மெண்ட்டு. ஸோ பெண்களுக்கான திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, காவல்துறையில் பெண்களுக்கு முக்கிய இடம், கிராமப்புற பெண்களுக்கு மேன்மை அடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய ஒதுக்கல் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அரசியல் சட்டமன்றங்கள்ல அவங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் 33% இடஒதுக்கீடு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 2030 $1 trillion பொருளாதாரமும் கொண்ட தமிழ்நாடா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக 5000 கோடியில் திட்டம். அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வி சேஃப், ஓகேவா, இதுல தொடங்கி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க தமிழ்நாடு அரசு 1250 கோடி ரூபாய் செலவுல இதை ஆரம்பிக்க போறாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான இந்த பேப்பர், தமிழ்நாடு பேப்பர் ரீடிங்ல ஒரு 6 நியூஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதை பார்த்து நீங்க பயன்பெற்றுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.